வெல்கம் டு அசியாம் vlog யூடியூப் சேனல். எனது யூடியூப் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா? இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இன்று நாங்கள் பார்க்க போவது லேமினேட் மெஷின் அன்பாக்சிங். வாங்க இப்போ நாங்கள் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். மெஷினை வழியில் எடுப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நல்ல வடிவ கவரில் போட்டு இருக்கு. பிளாக்ல அடிப்போம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு. இந்த லேமினேட் மெஷின் 2 ரோலர் உடையது. அகலம் 230 மில்லிமீட்டர். மேக்ஸிமம் லெமினேஷன் திக்னஸ் 0.5 மில்லிமீட்டர். லெமினேஷன் ஸ்பீட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 280 மில்லிமீட்டர். பவுச் திக்னஸ் 250 மைக்ரான்ஸ் மேக்ஸிமம். இது வந்து ஹீட்டாக எடுக்கும் நேரம் வந்து 2 தொடக்க 4 மினிட்ஸுக்குள்ளே ஹீட் ஆகிரும். 220 வோல்டேஜில் வந்து வேலை செய்யக்கூடியது. இதன் நிறை 1 கிலோகிராம். இப்போ இதை நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் A4 சைஸ் பேப்பர் ஒன்று எடுத்துருக்கிறேன் லேமினேட் பண்ணுறதுக்கு. அதுக்குரிய A4 சைஸ் லேமினேட் சீட்டும் எடுத்துருக்கிறேன். இந்த லேமினேட் மிஷின் கோல்ட் அண்ட் ஹாட்டில் வேலை செய்யக்கூடியது. கோல்டுன்னா கோல்டுக்குரிய லேமினேட் ஷீட் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ தான் கோல்ட் மூலமாக லேமினேட் பண்ணலாம். ஹாட் மூலமாக லேமினேட் பண்ணணும்னு சொன்னால் ஹாட்டுக்குரிய லேமினேட் ஷீட் இருக்கணும். எனக்கிட்ட ஹாட்டுக்குரிய லேமினேட் ஷீட் இருக்குது. ஹாட்டில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் A4க்குரிய லேமினேட் ஷீட் எடுத்து A4 தாள் உள்ளுக்கு வச்சு லேமினேட் பண்ண போகிறேன். இதை வச்சாச்சு. இப்போ இதை நான் லேமினேட் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. வைக்கும்போது சரியாக வைக்கணும். இப்போ மெஷின் ஆன் பண்ணுவோம். நான் ஆன் பண்ணுறேன். ஹாட்டு கொடுக்குறேன். ஆன் பண்ணியாச்சு. இப்போ 2 நிமிஷம் போகும் இது சூடாக வாரத்துக்கு. இப்போ சூடாயினா பச்சை பல்ப் பார்த்தோம். இங்கே பார்த்தது பாருங்கள், பச்சை பல்ப். இந்த பார்த்தது பச்சை பல்ப். பச்சை பல்ப் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லேமினேட் பண்ணலாம், ஸ்டார்ட் ஆக்கலாம். இப்போ நான் பேப்பரை கொடுக்குறேன் உள்ளுக்கு. உள்ளுக்கு போகுது. லேமினேட் தாள் வந்து உள்ளுக்கு போகுது பாருங்கள். மெதுவாக போகும். மெதுவாக லேமினேட் ஆகும். எந்த ஒரு பபிளும் இல்லாமல் கிளியராக நேர்த்தியாக லேமினேட் பண்ணி தரும். இப்போ லேமினேட் ஆகி வெளியால் வந்து கொண்டு இருக்கு.
மறக்காமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்க. அப்போ தான் எனது வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது மட்டுமல்லாமல் A5 லேமினேட் சைஸ்லையும் உங்களுக்கு நான் லேமினேட் பண்ணி காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ A5 லேமினேட் சீட் எடுத்திருக்கிறேன். இது ஹொட்டுக்குரிய சீட் தான். இதை நான் லேமினேட் பண்ணி உங்களுக்கு சேம்பிள் ஒன்று காட்டுறேன் எப்படி லேமினேட் ஆகுதுன்னு சொல்லி. இப்போ லேமினேட் சீட்டுக்குள்ளே தாளை வைக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோஸும் லேமினேட் பண்ணலாம். நான் ஃபோட்டோஸும் லேமினேட் பண்ணி பார்த்துருக்குறேன். நல்லா நேர்த்தியாக லேமினேட் பண்ணும். நான் யூஸ் பண்ணி தான் இந்த ரிவ்யூவை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். இந்த மெஷின் நேர்த்தியாக அழகாக வேலை செய்யக்கூடியது. இங்கே பாருங்கள், அழகாக லேமினேட் பண்ணலாம். பவுச்சை இப்படி வச்சா சரி, வைத்தா மெதுவாக எடுத்துக்கொள்ளும். இங்கே பாருங்கள், மெதுவாக போகுது. வடிவாக லேமினேட் பண்ணப்படும். இதில் ஃபோட்டோஸும் லேமினேட் பண்ணலாம். நான் இந்த மெஷினை பாவச்சி தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ வழங்குகிறேன். மெஷின் நல்லா வேலை செய்யக்கூடியது. ஃபோட்டோஸ் லேமினேட் பண்ணால் அழகாக வடிவாக கிளியராக வரும். ஃபோட்டோஸுக்கு இதே சிஸ்டம் தான். இப்படி தான் சீட்டை லேமினேட் சீட்டுக்குள்ளே ஃபோட்டோஸை வச்சு லேமினேட் பண்ணுறேன். இப்போ லேமினேட் பண்ணி முடிஞ்சு எடுப்போம். இங்கே பாருங்கள், வடிவாக லேமினேட் பண்ணி தந்திருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கிளியராக இருக்குது. இப்போ லேமினேட் பண்ணி முடிஞ்சால் ஆஃப் பண்ணினா சரி, மிஷினை ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணால் விஷயம் முடிஞ்சு. ஹீட் இருக்கும், தேவைண்டா கட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மெஷின் விலை 10,000 ரூபாய். இப்பொழுது விலை அதிகம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். என்னுடன் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள்.